ஏசாயா 33:6 கடந்த வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜெபத்தில் நாம் வசனத்தை இப்படி தியானித்தோம். பூரண ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை, ரட்சிப்பு என்று சொன்னால் மீட்கப்படுதல். ஆமென். ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலிருந்து குறைவுகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவர், ரட்சிக்கிறவர் தேவன் என்பதை நாம் தியானித்தோம். நம்முடைய வறுமை, தரித்திரம் அது நிரந்தரம் அல்ல, அவை எல்லாவற்றிலுமே அவர் மீட்டெடுக்க வல்லமை உடையவர் என்பதை நாம் யோசித்தோம். சங்கீதம் 12 ஒரு மனிதனுடைய பக்தியற்ற நிலையிலிருந்து ரட்சிக்கிறதற்கு அவர் மாத்திரமே உண்மை உள்ள தேவன், அவரால் அது முடியும் என்று நாம் தியானித்தோம். நாம் இன்னும் பக்தி உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார் என்று அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். மத்தேயு 8 அதிகாரத்தில் ஆமென், சீசர்கள் ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும் என்று கூப்பிட்ட பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி ரட்சித்தார். ஆமென். பயப்படுகிற அவிசுவாசமான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறதற்கு, அமைதியை உண்டாக்குகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் தியானித்தோம். அல்லேலூயா. அந்த பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே நீங்கள் லூக்கா 19 திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 19 உங்கள் பைபிளில் நீங்கள் திருப்பிக்குங்க. அதனுடைய முதல் வசனத்திலிருந்து நாம் வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. அவர் எரிகோ பிரவேசித்த போது அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டத்தை அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், அநேக பிரசங்கங்களில் கேட்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் இந்த சம்பவத்தை பாடலாக கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, பாடியிருக்காங்க. குள்ள சகேயு அப்படின்னா நம்ம பாட்டெல்லாம் பாடியிருக்கிறோம். ஆமென். சரி, அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா இயேசுவை பார்க்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? ஆமென். ஆமாம், அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசுவை என்ன செஞ்சிருக்கானுங்க, கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற பார்க்கணுங்கிற ஒரு ஆசை அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவர் பூமியில் வந்திருக்கிறார், மேசியாவா வந்திருக்கிறார், ரட்சகராய் வந்திருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறார், விடுதலையை கொடுக்கிறார் என்றெல்லாம் கேள்விப்பட்ட அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாகிலும் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவரை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவரை பார்க்கிறதற்கு வகை தேடினான். எல்லாரும் சொல்லுங்க, வகை தேடினான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நாமளும் ஆண்டவரை தேட, ஆண்டவரை பார்க்க வகை தேடணும். வகை தேடுறதுன்னா என்னதுங்க, எந்த வழியிலையாவது அவரை பார்க்க முடியுமா, எந்த வழியிலையாவது அவரை தேடுறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, உபவாச கூட்டம், முழுஇரவு ஜெபம், காத்திருப்பு கூட்டம், வீட்டு ஜெபம், வீட்டு கூட்டம். ஆமென். அப்படி கர்த்தரை தேடுகிறதற்கு வகை தேடுகிற தேவ ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்னதுக்கு வகை தேடுகிறோம், எந்த வகையிலையாவது கட்டடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஜெப கூட்டங்கள் எல்லாம் ஆராதனை கட்டடிக்க, முழுஇரவு ஜெபம், உபவாச ஜெபம், அப்புறம் ஆமென், அப்படின்னு நம்ம என்ன செய்யறோங்க, நாம் அந்த வகையில் வகை தேடுகிறோம். இருக்கீங்களா? நாம் அப்படி, இவன் அப்படி வகை தேடலை, எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இயேசுவை பாத்திரனுங்கிற விதத்தில் எந்த விதத்திலையாவது அவரை பார்க்கறதற்கு வகை தேடினான். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனை தேட வகை தேடுவோம். கர்த்தரை சந்திக்க, முகமுகமாக சந்திக்க போகிறோம் நாம். ஆமென். அவர் பிரசன்னத்தை இருக்கிறதற்கு நாம் வகை தேடுவோம். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தை விட்டு விலகுறதற்கு நாம் வகை தேடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதிகாலை ஜெபமாக இருக்கலாம். காலையில் 5 மணிக்கு ஜெபம் நடக்கிறது, செல்ஃபோனில் தான் நம்ம ஜெபிக்கிறோம். சின்ன செல் இருந்தால் கூட ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஒருவேளை நீங்கள் அந்த ஜெபங்களில் கலந்து கொள்ள விரும்பினா முடிஞ்ச என்ன செய்யுங்க,
அது எப்படி என்ன ஏதுன்னு கேளுங்க, உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டாம், உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் செல்ஃபோனில் இருந்தே ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஒரு பாட்டு, ஒரு பைபிளில் ஒரு அதிகாரம் வாசித்து, ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நாம் இணைந்து ஜெபிக்கிற ஒரு 20லேருந்து 30 நிமிஷம், அவ்வளோதான். ஆமென். நீங்கள் பிரயாசப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தேவனை தேட நாம் வகை தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். ஆனா அவனுக்கு ஆசை. ஆனா அவன் எப்படி இருந்தானுங்களா? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருந்தான்? குட்டையா இருந்தான். அங்க அவரை சுற்றிலும், இயேசுவை சுற்றிலும் எல்லாம் வளர்த்தியா, அல்லது அவனுடைய தோளுக்கு மேல ஆள் நிற்கிறது. அவங்கள தாண்டி இயேசுவை அவனால பார்க்க முடியல. பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு, பார்க்கணும்னு வகை தேடுகிறான். குதிச்சு பார்க்கறான், நடந்து பார்க்கறான், பக்கத்துல இருக்கிற கல்லு மேல ஏறி பார்க்கறான். அம்மிக்கல்லு, ஆட்டாங்கல்லு எது மேல ஏறினாலும் இயேசு என்ன செய்யலைங்க, தெரியல. காரணம், அவன் குள்ளமானவன். அவனுக்கு ஒரு பலவீனம். அவன் இயேசுவை பார்க்க கூடாத ஒரு சரீரம் தடையா இருக்கிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். சூழ்நிலையோ சரீரமோ தடையா இருந்தாலும் அவன் ஆசை மாத்திரம் குறையல. அவனுடைய ஆசை மாத்திரம் குறையில. எப்படியாகிலும் இயேசுவை பார்க்கணும். ஆமென். சரி, நான் குள்ளன்பா, அதனால நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. சரி, பார்க்காம விட்டாலும் பரவாயில்ல, நம்ம தான் பலவீனமா இருக்கமே, நம்ம தான் குள்ளமா இருக்கிறோமே, அதனால வேண்டாம், இயேசு பார்க்காண்டாம் அப்படின்னு அவன் அந்த பலவீனத்தை காரணம் காட்டி விட்டுறல. ஆமென். நாம அப்படிதான் நம்ம வாழ்க்கையில தேவனை தேட, தேவ சமூகத்தை வாஞ்சிக்க, அல்லது கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நேராய் ஓட அநேக தடைகள் வரும். ஆமென். ஆமா, நீங்க அடிக்கடி சொல்றது போல, எனக்கு ஞானம் இல்லை பாஸ்டர், எனக்கு அறிவில்லை பாஸ்டர் அப்படிங்கிற சூழ்நிலை வரும். ஆனா அதை காரணம் காட்டி இயேசுவை, கர்த்தரை தேடுறத நாம நிறுத்திடக்கூடாது. தேவனை அறிகிற அறிவுக்கு அந்த ஒரு காரியம் தடையா இருந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். தேவனால பயன்படுத்தப்பட, தேவனால உபயோகப்படுத்தப்பட உலக ஞானம் அவசியமே. ஆமாவா இல்லைங்களா? அதுக்கு உதாரணமாக தான் ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினார். ஆமென். ஆண்டவரோட படித்த மேதைகளும் இருந்தாங்க, படிக்காத பேதைகளும் இருந்தாங்க. ஆமென். ஆமாம், நேற்றுக்கு சாயங்காலம் அனிசாக்கா ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, பேதைகளை மேதையாக்குகிறவர். ஆமென். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ நம்புகிற நாம் அதை செயல்பாட்டுக்கு என்ன செய்யணுங்க, கொண்டு வரணும். இந்த சகைவை போல ஆமாம், குள்ளனா இருக்கிறேன், பார்க்க முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், முடியல அப்படின்னு விட்டுறக்கூடாது. ரைசலாம். அவன் என்ன செஞ்சானுங்களாம், அவர் போகும் வழியில், வசனத்தை பாருங்க. அவர் போகும் வழியில் 4வது வசனம், முன்னாக ஓடி. எல்லாரும் சொல்லுங்க, முன்னாக ஓடி. சத்தமா சொல்லுங்க, முன்னாக ஓடி. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவை பார்க்கணும்னா, உங்க ஆசை நிறைவேறணும்னா நீங்க முன்னாடி ஓடணும், அல்லது முன்னோக்கி ஓடணும். அல்லேலூயா. ஆமென். எப்படி ஓடணுங்களா? முன்னோக்கி ஓடணும். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சு வர வர, சொல்லி முடிங்க, வர வர. தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு இந்த பழமொழி தெரியும்? வர வர மாமியா, வர வர மாமியா கழுத போல ஆனாளா. அல்லேலூயா. வர வர மாமியா என்னவா ஆயிட்டாருங்களா? ஆமாம், எனக்கு இங்கே மாமியா இருக்கு, அந்த மாமியால சொல்லலை. அல்லேலூயா. ஆமாம், நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. முன்னாடி போகணும், முன்னோக்கி போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன ஆயிடுறோம்னா, பின்னாடி போகிறதுக்கு என்ன பலி? ஆமென். ஆண்டவருடைய வேதம் எப்படி சொல்லுகிறது, பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. ரைசலா. அப்ப தேவனை பார்க்க ஆசைப்படுகிற நாம், அல்லது நம்முடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம் முன்னோக்கி போக பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நாம வாழ்க்கையில ஆவிக்குரிய ஓட்டத்துல முன்னாடி போகணும், கர்த்தரை தேடுகிறதுல முன்னோக்கி போகணும். இல்லைங்க, நான்லாம் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆனா இப்போ இல்லைங்க, எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்க. அப்படி இல்லை. ரைசலா. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் நான் நல்லா ஜெபம் பண்றேன். இன்னும் நான் பைபிள் வசனங்களை வாசித்து தியானிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு,
உதவி செஞ்சிருக்கிறார். ஆமென். புதுசு புதுசா வசனம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு? புதுசு புதுசா இருக்கு. புதிய புதிய வெளிப்பாடுகள் எனக்கு கர்த்தர் தருகிறார். அப்படி முன்னேறுகிற விசுவாசியா இருக்கணும். ஆமென். நீங்க இயேசுவை பார்க்கணும்னா முன்னேறுகிற விசுவாசியா இருக்கணும். அவர் வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அவர் சாயல நாம் தரித்து கொண்டு அவரை நம்ம பார்க்க போறோம். ஆமென். அப்படி பார்க்கணும்னா நாம முன்னோக்கி போகிறவர்களா இருக்க வேண்டும். பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல, நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு எப்படி ஆயினும் தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாய் எண்ணுகிறேன். ஒன்று செய்கிறேன், லக்கை அடையும்படி பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி ஓடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப முன்னாடி ஓடணும். அப்பதான் நம்முடைய லக்கை அடைய முடியும். முன்னேறி போகணும். அப்பதான் நம்முடைய லக்கை நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. நாம் முன்னோக்கி போக கூடாதபடி அநேக தடைகள் நிச்சயம் வரும். விசுவாச ஓட்டத்துல, விசுவாச பாதையில இயேசுவை பார்க்க ஆசைப்படுகிற நாம், இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடி நம்மை நிறுத்த அல்லது பின்னாடி கொண்டு போக அநேக தடைகள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி நாம் முன்னேறி போகணும். ஏன்னா நம்ம லக்கு, நம்முடைய நோக்கம் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், இயேசுவுக்காக வாழணும், இயேசுவுக்காக இந்த பூமியில ஏதாவது ஒன்று சாதிக்கணும். ஆமா, அந்த லக்கு அடையணும்னா நாம முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, விசுவாச ஓட்டத்துல முன்னேறுவோம், ஜெபத்துல முன்னேறுவோம். அல்லேலூயா. ஆமென். ஆமா, நம்ம ஜெப நேரம் அதிகரிக்கட்டும். உபவாசம் திட்டம் தீர்மானத்தின்படி உபவாசத்தை நாம விட்டு விடாம இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாசிக்க திட்டமிடுவோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க திட்டமிடுவோம். பிரைஸ் எல்லாம். ஆமென். அல்லேலூயா. நாம முன்னேறணும், முன்னேறி போக ஆண்டவர் விரும்புகிறார். ஆமா, எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், நான் என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக இந்த நாள் குறித்து நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற திட்டமிடுதல் உங்க வாழ்க்கையில இருக்கா? ஆமென். கல்யாணத்துக்கு இத்தனை லட்சம் சேர்க்கணும் பாஸ்டர், சேர்த்துட்டு இருக்கேன். இந்த பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டியாச்சு, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு வீட்டை எப்படியாவது கட்டிடணும் பிரயாசப்பட்டு இருக்கேன். எல்லாம் நல்லது. ஆமென். நீங்க திட்டமிடுகிற அவைகள் எல்லாம் நன்மைக்கு நல்லது, சந்தோஷம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? ஆமென். என் மூத்த பிள்ளைக்காக செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன், என் 2வது பிள்ளைக்காக வியாழக்கிழமை உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன். ஒருவேளை 3-4 பிள்ளைகளை தந்திருந்தா 7 நாள், நீங்க 7 பிள்ளை தந்தா 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி ஒரு திட்டமிடுதல் உங்க வாழ்க்கையில இருக்குதா? உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்துல திறப்புல நிற்கிற, முன்னோக்கி செல்கிற, முன்னேறி போகிற அனுபவம் இருக்கிறதா? இல்லைன்னா என்ன செய்யுங்க, முன்னாடி போகிறதுக்கு பிரயாசப்படுங்க. சகேவு போல இயேசுவை பார்க்க, இயேசுவின் ஆசீர்வாதத்தை பார்க்க, இயேசுவின் ரட்சிப்பை பார்க்க, இயேசுவின் நன்மையை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க பார்க்க, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர குழந்தைகளுக்காக ஜெபிக்க திட்டமிடுங்கள். பிரைஸ் எல்லாம். ஆமென். வியாழக்கிழமை சாயங்காலம் 3ல இருந்து 4 வரைக்கும் இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். இல்லைங்க எனக்கு பகலெல்லாம் நேரமே இல்லை, பரவாயில்ல. ஆமென். திங்கக்கிழமை நைட்டு 12ல இருந்து 1 மணி வரைக்கும் இந்த பிள்ளைக்காக, இந்த காரியத்துக்காக, திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்படி திட்டமிட்டு முன்னேறி செல்லுகிற அனுபவம் இருக்கிறதா? அப்பதான் இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவின் வெளிப்பாடுகளை, இயேசுடைய கிரியைகளை, இயேசுடைய நன்மைகளை நம்முடைய கண்கள் காண நாம் முன்னேறி செல்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். நம்ம இவ்வளவு நாளையும் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம்? இயேசுவை தேடி என்னத்தை கண்டோம்? ஒரு நன்மை இருந்த மாதிரி தெரியலையே. நம்ம பக்தி அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. சரியா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன்? அது ஜெபம் இவ்வளவு நாள் ஜெபமே பண்ணல, ஜெப நேரமே கிடையாது. சரி, இவ்வளவு நாள் எப்படி ஆண்டவர் தேடனே, எப்படியெல்லாம் ஆண்டவர் தேடினா? பைபிள் எத்தனை அதிகாரம் வாசிச்ச? பைபிளா? அதிகாரமா? வசனமா? அதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. அப்புறம் தைரியமா சொல்ல முடியுதா உங்களால? எப்படி நான் இவ்வளவு நாள் ஆண்டவர் தேடி என்னத்தை கண்டேன்? அல்லேலூயா. என்னமோ டெய்லி 3 மணி நேரம் முழங்கால் நின்று ஏசுனார் கை விட்டுட்ட மாதிரி. ஆமென். தினம் 10 அதிகாரம் வாசி தியானம் பண்ணி ஏசு ஏதோ தெருவில் விட்ட மாதிரி எல்லாம் நம்ம
சொல்லிட்டு இருக்கிறோம். இயேசுவை தேடி எண்ணத்தை கண்ட, இயேசுவை தேடி எதுல எங்களுக்கு மேன்மை வந்துட்டு? அல்லேலூயா. இவ்வளவு நாளும் கிறிஸ்துவங்கிற பேர்ல இருந்தோம், ஏதோ ஆலயத்துக்கு வந்த போனோம், அவ்வளவுதான். பைபிள் வாசிப்போ, ஜெபமோ, ஆராதனையோ எதுவும் தெரியாது. ஒரு வசனம் கூட மனப்பாடமா தெரியாது. ஆனா நம்ம எப்படி சவடால் அடிக்கிறோம்? நான் இயேசுவை தேடினேன், இயேசு என்ன கை விட்டுட்டாரு, அந்த இயேசுவை தேடி எதற்கு? நம்ம வீராப்பெல்லாம் வெட்டி வீராப்பா தான் இருக்கு. அல்லேலூயா. நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். முன்னாடி ஓடுவோம், ஜெபத்துல முன்னேறுவோம், கர்த்தரை தேடுகிறதுல முன்னேறுவோம். ஒரு 2 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல 2 பிள்ளை இருக்கு. ஒரு பிள்ளை கொஞ்சம் சுகவீனமா இருக்கு, ஒரு பிள்ளை ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கு. ஆமென். இப்ப எந்த பிள்ளைக்கு அதிகமான கேர், எந்த பிள்ளைக்கு அதிகமான நேரத்தை செலவிடணும்? அல்லது 2 பேர்த்து ஒரே மாதிரி பார்த்தா போதுமா? முடியாதுல்ல. நல்லா இருக்கிற பிள்ளைங்க எப்பவும் போல நார்மலா ஒரு தொட்டில் சோத்து போட்டு வச்சா வேலை முடிஞ்சு அது பாட்டுக்கு சாப்பிட்டு அது பாட்டுக்கு ஆண்டவர் கிருபையில இயேசுவேன்னு சந்தோஷமா இருக்கும். ஆனால் கொஞ்சம் பலவீனமா அல்லது ஏதோ ஒரு விதத்தில் குறைவுள்ள பிள்ளைய நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி என்ன செய்யணுங்க? பார்க்கணும். அது சாப்பிடலைன்னா கொஞ்சம் ஊட்டி விடணும். ஆமென் சொல்லுங்க. அதை 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 கவனிச்சா இன்னும் கொஞ்சம் தேரும். கவனிச்சா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க? தேரும். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டவங்களா, குறைவுள்ளவர்களா, கர்த்தரை தேடாதவங்களா, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களா, தேவனை விட்டு தூரமானவர்களா இருக்கும் பொழுது யார் கேர் பண்ணணும்? சொல்லுங்க. நம்ம தான் கேர் எடுக்கணும். நம்ம தான் ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும். நம்ம தான் தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணணும். நம்ம தான் உபவாசிக்கணும். நம்ம தான் ஜெபிக்கணும். நம்ம தான் கண்ணீர் வடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் பாஸ்டர் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஓடுனா வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது அப்பப்போ நடக்கும். நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? இல்லைங்க. நீங்க ஆண்டவரை தேடுனா ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எனவே நான் முன்னேறி செல்ல வேண்டும். சரி, 4வது வசனம் பாருங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். சொல்லுங்க, எதுல ஏறினான்? காட்டத்தி மரம். அத்தி மரம் பார்த்துருக்கீங்களா? இங்க பக்கத்துல அத்தி மரம் எங்க இருக்குங்க? அல்லது நீங்க எங்க பார்த்தீங்க? உங்க ஊர்ல இருக்கு. அதாவது என்ன ஊருங்க அது? ஆழ்வார் திருநகர். நீங்க அத்தி மரத்தை பார்க்கறதுனா எங்க போங்க? ஆழ்வார் திருநகருக்கு போங்க. ஆமா. வேற எங்க இருக்குங்க அத்தி மரம்? எப்படிங்க? இங்க பக்கத்துல இருக்கு. அமுதனன் சுடர் இந்த பக்கம் கையை நீட்டி இங்க பக்கத்துல இருக்கு. எங்க இருக்குங்க? அண்ணன் கிட்ட, அண்ணன் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கு? இந்த ஊருக்குள்ள இருக்கு அத்தி மரம். எந்த ஊருக்குள்ள? இந்திரா நகருக்குள்ள இருக்கு. மணஞ்சுப்பட்டிகள் இருக்கான். சரி, இந்த பெரியசாமி கோயிலுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு. அது என்ன மரங்க? ஆலமரம். அது என்ன மரங்க? ஆலமரம். அந்த ஆலமரத்தோட பழமும் அத்தி மரத்தோட பழமும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாக என்ன செய்யுங்க இருக்கும் அத்தி பழம். சரிங்களா? அத்தி மரம். சரி, நீங்கள் கவனிங்க. பொதுவாக அந்த மரங்கள், அதாவது இந்த வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக, கீழே அடிமரம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அத்தி மரம் ஆலமரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அடிமரம் எப்படி இருக்குங்க? அனிஷாக்கா வீட்டில் எப்படி இருக்கு அத்தி மரம்? அந்த ஊரில் பெருசாக இருக்குங்களா? இப்படி கட்டி பிடிச்சிடலாமா? பிடிக்க முடியாது. இவன் எந்த மரத்தில் ஏறினானுங்களா? காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கான். அவன் ஏற்கனவே எப்படிப்பட்டவன்? ஏற்கனவே அவனுக்கு குள்ளம். கையும் சின்னதாக தான் இருந்திருக்கும், காலும் சின்னதாக தான் இருந்திருக்கும். அவன் நல்ல கை கால் வளர்த்தியா இருக்கிற ஆள் மரம் ஏறது ரொம்ப ஈஸி. அப்படிதானே இல்லைங்களா? ஆமென். ஆனால் அந்த கை கால் குட்டையாக இருக்கிற ஆள் மரம் ஏறது கொஞ்சம் கஷ்டம். ஆமென். அடுத்தடுத்த பகுதியை பிடிச்சு ஏறுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனால் அவன் அந்த குறைவுகள் எல்லாம் பார்க்கல. அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை, எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு அந்த மரத்தில் என்ன செஞ்சிட்டானுங்களா? ஏறி போன பொழுது அந்த மரத்திற்கு அடியில் வந்து நின்ற இயேசு, ஆமென், அவன் வாஞ்சையை, அவன் விருப்பத்தை அவன் நிறைவேற்றும்படியாக அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு, ஆமென், ஆமென்,
அவர் ஒரு வேளை நடந்து போயிருந்தா அந்த மரத்து மேலேருந்து பார்க்கும் பொழுது முழுசாக அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவன் மேலேருந்து பார்க்கும்போது முகம் எப்படி, அந்த சரீரம் எப்படி தெரிஞ்சிருக்குங்க? ஒரு நீள் கோட்டு வாக்கில் அவன் பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இப்போ வந்து நின்று ஏசு என்ன செய்தாருங்க? அண்ணாந்து பார்த்து நல்ல முகத்தை அவனுக்கு காட்டி, சகையவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். விசுவாச பாதையில முன்னேறி அல்லது ஏறி போகிற, வளர்ச்சி அடைகிற அவன் ஒவ்வொருவரும் தேவனுடைய முகத்தை தரிசிக்கலாம். ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மை அல்லது கர்த்தருடைய தரிசனங்களை பார்க்கிற கிருபை நிச்சயம் உண்டா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவன் ஏறி போனா அவர் சத்தத்தை கேட்கலாம், ஏறி போனா அவர் முகத்தை பார்க்கலாம், ஏறி போனா அவர் திட்டங்களை அறிந்து கொள்ளலாம். அவன் ஏறி போனா நம்மை குறித்த தேவ சித்தம் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவன் மோசேகிட்ட ஆண்டு சொன்னார், அதிகாலமே ஏறி எங்க வந்துரு, மலைக்கு வந்துரு. அவன் ஏறி போன அவன் தேவ மகிமையை கண்டான், ஏறி போன அவன் தேவ சத்தத்தை கேட்டான், ஏறி போன அவன் தேவ கையெழுத்தை தன் கையில வாங்கி பார்க்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த திட்டம் அவனுக்கு வெளிப்பட்டது, தேவ ஜனங்களை குறித்த திட்டம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் ஏறி போக பிரயாசப்படுங்க ஜெபத்துல. ஆமென். அவரை முன்னேறி போக நீங்க பிரயாசப்படுங்க. உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க சந்ததியை குறித்த திட்டங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. அவருடைய மகிமையை உங்க கண்கள் காணும். அவர் முகமுகமா பார்க்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் பார்க்க முடியலனால அவர் சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. ஏறி போவோம். அதிகாலையில் அவர் பிரசன்னத்துக்கு ஏறி போவோம். அதிகாலையில் அவர் சமூகத்துக்கு ஏறி போவோம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் காட்டத்தி மரத்துல ஏறினான். கஷ்டம்தான் ஏறி போறது. ஆமென். அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு செல்ல ஆன் பண்ணி உட்கார்றது கொஞ்சம் ஈஸியா கஷ்டங்களா? கஷ்டம்தான். ஆமென். பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு, எப்படிங்க, பகலெல்லாம் கஷ்டமா வேலை செஞ்சுட்டு அல்லது நைட்டு 11 மணி 12 மணிக்கு படுக்க ஆகும்போது காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது ஈஸியா? சொல்லுங்க. கஷ்டம்தான். ஆமென். நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எந்திரிக்கிற கஷ்டமா இருந்துச்சுல்ல? ஏன்னா வெள்ளிக்கிழமை பாஸ்டர் நாங்கள் முழு இரவு ஜெபத்தில் இருந்திருக்கோம் பாஸ்டர், காலையில் எங்களை எழுப்பிடாதீங்க பாஸ்டர். ஆமென். படுக்கும்போது 2:30 மணி ஆகிட்டு போச்சு, அதனால எங்களை 5 மணிக்கு என்ன செஞ்சிடாதீங்க, எழுப்பிடாதீங்க. ஏன்னா அது கஷ்டமா இருக்கு நமக்கு. ஆமென். ஆனா ஏறி போனாதான் அவர் சத்தத்தை என்ன செய்ய முடியுங்க, கேட்க முடியும். ரைசலா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்லுகிற சத்தியம்? நீங்க ஏறி போக பிரயாசப்படுங்க. நான் குட்டையா இருக்கேன், குள்ளனா இருக்கேன், என் மரத்தை கட்டி பிடிக்கவே முடியல, இதில் நான் எப்படி ஏறுவேன், இதெல்லாம் எனக்கு சாத்தியமே இல்லை. ஆமாம், நான் பகலெல்லாம் கஷ்டமாக வேலை செய்கிறேன், காலையில் எந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப முடியாத வேலை, அப்படியெல்லாம் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருந்தால் அவர் சத்தத்தை கேட்க முடியாது, அவர் திட்டத்தை பார்க்க முடியாது, அவரை உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சகோதரியே, உனக்கு வாய்ப்பு இல்லை. நீ மரத்து மேலே ஏறினாதான் இயேசுவை முழுசா பார்க்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், அவர் உங்கள் வீட்டுக்கே கொண்டு போக முடியும். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம என்ன செய்வோங்க, ஏறுவோம், மலை மேலே ஏறுவோம், ஜெப மலை மேலே ஏறுவோம். பிரைஸெல்லாம். கர்த்தரை தேடுகிற அவர் மகிமையை காண்கிற மலை மேலே ஏறுவோம். அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு இன்னும் மலை மேலே எவ்வளவு உயரமா ஏற முடியுமோ, அவரை நெருங்க முடியுமோ நெருங்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இயேசு, பேதுரு, யோவான், இன்னொரு ஆள் யாருங்க, யாக்கோபு. எங்க போனாங்களா? மறுரூப மலைக்கு போனாங்களா? என்ன மலைங்க அது? மறுரூப மலை. ஏறி கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி போனா அங்க ஒரு அழகான காட்சி. என்ன காட்சி? இயேசு இருக்கிறார், ஒரு மேகம் இருக்கு, பக்கத்துல யார் இருக்கா? எலியாவும் மோசேவும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா. பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, நம்ம இங்கேயே சொல்லுங்க, இங்கேயே இருந்துருவோம். உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், எங்களுக்கு கூடாரம் வேண்டாம், எங்களுக்கு கூடாரம் வேண்டாம், நீங்க எல்லாம் கூடாரத்தில் இருங்க, நாங்க கீழே உங்க பக்கத்திலேயே இருந்துக்கிறோம், இங்கேயே இருந்துக்குவோம் பாஸ்டர். அல்லேலூயா. மேலே ஏற ஏற கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். ஆமென். பரிசுத்தவான்களுடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஜெப மலையில நம்ம என்ன செய்வோங்க, ஏறுவோம். ஆமென். அல்லேலூயா. 19ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க.
5வது வசனம். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஆமா, இந்த சகேயுவின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஆமென். அந்த அந்த வசனங்கள்ல நீங்கள் 8வது வசனத்துல 2 வார்த்தை இப்படி இருக்கிறது. கொடுக்கிறேன், செலுத்துகிறேன். சொல்லுங்க எல்லாரும், கொடுக்கிறேன், செலுத்துகிறேன். என்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுவீங்களா? சரி, இந்த 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க, பேசுங்க. கொடுக்கிறேன்னா என்ன, செலுத்துகிறேன்னா என்ன? வசனத்தை வாசிங்க. என் ஆஸ்தி. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் வாங்கினது உண்டானால் திரும்ப செலுத்துகிறேன். சொல்லுங்க, இப்ப கொடுக்கிறேன்னா என்ன, செலுத்துகிறேன்னா என்ன அர்த்தம்? கொடுக்கிறேன்னா சரி, செலுத்துகிறேன்னா பொதுவா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கொடுக்கறதா? கவர்மெண்ட் கொடுக்கறதா? வாங்கினதை கொடுக்கறது எது? கொடுக்கறதா? கொடுக்கறேன்னா கொடுக்கறது, செலுத்துக்கிறேன்னா வாங்கினதை கொடுக்கறது. அப்படியா? யாருக்கு சிரிக்கா நீ? ஆமே, புரியுங்க. நல்லா உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க பாப்பா, என்னதான் சொல்றீங்கன்னு பாப்பேன். ஃபர்ஸ்ட் கொடுக்கறேன்னா கொடுக்கறது, செலுத்துக்கிறேன்னா செலுத்துக்கிறது, அவ்வளவுதான். அப்படியா? கொடுக்கிறேன்னா வாங்கினதை கொடுக்கறது, செலுத்துக்கிறேன்னா அனிசாக்கா சொல்லுங்க. சரி, அனிசாக்கா சொல்ல வந்தது சொல்லுங்க. சரி, செலுத்துகிறதுன்னா சரி, அதாவதுங்க அந்த வசனம் என்ன சொல்லணும், என் ஆஸ்திகளை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அதாவது எனக்குரியது. யாருக்குரியதுங்க? எனக்குரியது. அது நான் தான் அனுபவிக்கணும். ஆனா நான் அதை என்ன செய்யறேன்? மனசார தாராளமா என்ன செஞ்சிடறேன்? ஏழைகளுக்கு கொடுக்குறேன். எவ்வளவு? பாதி. எனக்குரியதுல பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கி, அதான் மற்றவனுக்குரியதை நான் பிடுங்கி இருந்தா, நாளத்தனையா 1 ரூபா வாங்கியிருந்தா 4 ரூபாயா அவனுக்கு நான் என்ன செஞ்சிடறேன்? செலுத்துகிறேன். அப்படின்னா அது எனக்குரியதல்ல, அவனுக்குரியதை அவனுக்கு திரும்ப கொடுப்பதுக்கு பேரு செலுத்துவது. அல்லேலூயா. ஆமென். வளர்மதிக்கா நல்ல பட்டு புடவை கட்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்கன்னு நினைக்க வந்திருக்கிறாங்க. ஆமென். அவங்க கழுத்தில் எனக்கு இங்கிருந்து பார்க்கும்போது 2-3 செயினெல்லாம் என்ன செய்யுது? தெரியுது. அதான் அவங்களுக்கு சொந்தமானது, அவங்க சொத்து. ஆமென். ஒரு 20 பவுன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு இதுக்கு சொல்கிறேன், இல்லைனாலும் அது தருவாராக ஆண்டவர். ஆமென். அதில் பாதியே எத்தனை பவுனுங்க? 10 பவுன் ஏழைக்கு கொடுக்குறேன்னு அவங்க சொன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? கொடுக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னதுங்க? கொடுக்கிறது. சரி, செலுத்துகிறதுன்னா என்ன? இப்போ பாருங்க, அவங்க கடலை போட்டிருக்காங்க. கடலைக்கு களை பறிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் விடுறாங்கன்னு வைங்களேன். கடலைக்கு களை பறிக்க ஒரு 5 பேர் விடுறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? பேசுங்க.
சம்பளம் கொடுக்கணும், கூலி கொடுக்கணும். ஆமென். அப்ப அவங்களுக்கு உரியதை அவங்களுக்கு கொடுப்பதுக்கு பேரு தான் என்னதுங்க? செலுத்துவது. ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? கொடுப்பது என்பது நம்முடைய மன விருப்பம். கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காம விட்டுறலாம், நம்ம வச்சுக்கலாம். அதுல எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனா செலுத்த வேண்டியதை கண்டிப்பாக நாம் செலுத்த வேண்டும். வி மஸ்ட். கட்டாயமா நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கொடுக்க வேண்டியது நீங்க மனசு இருந்தா கொடுக்கலாம், ஆனா செலுத்த வேண்டியதை கண்டிப்பா நீங்க செலுத்தணும். ரைசலா. அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு கேள்வி. காணிக்கை தசம பாகம் கொடுக்க வேண்டியதா செலுத்த வேண்டியதா? நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. மைனி சொல்லுங்க. காணிக்கையும் தசம பாகம் கொடுக்க வேண்டியதா செலுத்த வேண்டியதா? கொடுக்க வேண்டியது அப்படின்னு அனிசாக்கா சொல்றாங்க. சிப்போரா சொல்றான் செலுத்த வேண்டியதுன்னு சொல்றாங்க. வேற கொடுக்கவும் வேண்டியதான் செலுத்தவும் வேண்டியதாங்கிறீங்களா? எப்படிங்க? அதாவது விருப்பம் இருந்தா கொடுக்கலாம், அப்படியா? காணிக்கைனா அப்படின்னா செலுத்த வேண்டியது. இப்ப அது எந்த லிஸ்ட்ல வரும்? அதான் கேள்வி. காணிக்கை என்பது கொடுக்க வேண்டிய லிஸ்ட்ல வருமா, செலுத்த வேண்டிய லிஸ்ட்ல வருமா? ஏன்னா காணிக்கை என்பது நமக்குரியதல்ல, காணிக்கை என்பது கர்த்தருக்குரியது. தசமபாகம் என்பது நமக்குரியதல்ல, தசமபாகம் என்பது கர்த்தருக்குரியது. எப்படி? சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேத வசனத்தின் அடிப்படையில நீங்க கவனிங்க, காணிக்கையும் கூட கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதுதான். ஆமென். நீங்க நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்க வாசிக்க நேரம் இல்லை. நீங்க பலிகளை குறித்து நீங்க லேவியர் ஆகமத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த விரும்பினால் அவன் ஆட்டு மந்தையில் இருந்தாவது மாட்டு மந்தையில் இருந்தாவது எடுத்து கர்த்தருக்கு செலுத்துவானாக. அப்படிதான் எழுதியிருக்கும் பைபிள்ல. நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிச்சு பாருங்க. ஆமென். வசதி இருக்கிறவன் தன் மந்தையில் இருக்கிற மாட்டை செலுத்தணும். அப்புறம் அதை விட கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கிறவன் தன் மந்தையில் இருக்கிற ஆட்டை செலுத்தணும். அதுக்குமே எனக்கு வழி இல்லைங்க அப்படின்னா காசு கொடுத்து புறாவையாவது வாங்கி கர்த்தருக்கு பலி செலுத்தணும். ஆமென். இப்ப காணிக்கை என்பது செலுத்த வேண்டியது. எசேக்கியேல் 20:40 ஒருத்தர் வாசிங்க. சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன், அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? காணிக்க முதற் பலனை செலுத்தும்படி அவர் என்ன செய்வாராம்? கேட்பாராம். ஏன்னா அது அவருக்குரியது. காணிக்கை தேவனுக்குரியது, முதற் பலன் கர்த்தருக்குரியது, தசமபாகம் தேவனுக்குரியது. அதை நீங்கள் செலுத்த வேண்டும். அதை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. பாஸ்டர், அப்ப இப்படி ஒரு வசனம் இருக்க, என்ன வசனம்? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல அப்படின்னு வசனம் இருக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகளுடைய டயலாக்கே அதுதான். வசனமே சொல்லுது, பைபிளே சொல்லுது. என்ன சொல்லுது? கட்டாயமா இல்ல, விசனமா இல்ல, உற்சாகமா கொடுக்கணும்னு பைபிளே எழுதி இருக்கு. அதனால காணிக்க கொடுப்பதும் தசமபாகம் கொடுப்பதும் ஏன் இஷ்டம் அப்படின்னு நிறைய விசுவாசிகள் விதண்டாவாதம் பேசுது. அல்லேலூயா. என்ன காரணம்னா வசன அறிவில்லை. அந்த வசனம் எதற்காக எழுதப்பட்டதுங்கிற அந்த வசன அறிவில்லாதனால இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? விதண்டாவாதமா பேசுறாங்க. நிறைய ஊழிய காரணமே அந்த தப்பு பண்றாங்க. பைபிளை தூக்கி ஊழியம் செய்யறேன்னு சொல்ற அநேகர் இந்த வசனத்தை தவறாக பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் எழும்பினதுனால விசுவாசிகளும் தவறா புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆமென்.
எனக்கு அருமையானவர்களே, காணிக்கை தசமபாகம் என்பது நீங்கள் கட்டாயமாய் அல்லது மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டிய ஒன்று அல்ல. அது தேவனுக்குரியது. நீங்கள் தேவனுக்கு செலுத்துவேன். அப்ப எதை கட்டாயமாய் விசனமாய் அல்ல உற்சாகமாய் கொடுக்க வேண்டும்? பைபிள திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரமா, 8வது அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கார். வசனமே சொல்லுது பாஸ்டர், உற்சாகமா கொடுக்கணும், கட்டாயமா கொடுக்க, அது மனதில் நியமிச்சதை கொடுக்கலாம். நீங்க 10ல் 1 தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் கட்டாயம் இல்லைன்னு வசனமே சொல்லுது அப்படின்னு பிரசங்கிக்கிற ஊழியக்காரனும் விசுவாசிகள் இன்னைக்கு அதிகம். ஆமா, ஆனா இது இந்த வசனம் இந்த பகுதியில எதை குறித்து சொல்லுகிறது அப்படிங்கிறத மேல வாசிக்கிறதுக்கு மனசு இல்ல. ஆனா தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் அதை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் வசனம் பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம். யாருக்கு செய்ய வேண்டிய? பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை நீங்க கட்டாயமா செய்யக்கூடாது, விசனமா செய்யக்கூடாது, உற்சாகமா நீங்க செய்யணும். ஆமென். அது நீங்க மனதில் நியமித்தபடியே செய்யணும். இந்த வருஷம் எப்படியாவது இந்த சகோதரிக்கு ஒரு புடவை வாங்கி தரணும்னு மனசுல நியமனம் பண்ணுனா நீங்க அதை கட்டாயமா வசனமா செய்யக்கூடாது, சந்தோஷமா செய்யணும். மனதுல நியமித்தபடியே செஞ்சா போதும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, உதாரணத்துக்கு சொல்றேன். அனிசக்கா 5 பேருக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கு, அதனால நானும் எப்படியாவது 5 பேருக்கு புடவை எடுக்கணும், கட்டாயம் அல்ல. ஆமா, நீங்க உங்க மனதில் நியமித்தபடி 5 பேருக்கு புடவை எடுக்கணுங்கிற, 5 பேருக்கு சாப்பாடாவது போடுறதுக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை செஞ்சா போதும். அது கட்டாயமா இல்ல, விசனமா இல்ல, உற்சாகமா செய்யணும். ஆமென். 5வது வசனம் பாருங்க. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் இருக்கும்படிக்கு. ஆமா, இது 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 என்னதுங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தான தர்மம். ஆமென். நான் உங்களுக்கு புரியும்படியே சொல்றேன் பாருங்க. நான் குளோபல் பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறேன். போதகர் ஐக்கியத்தில் பொருளாளராக இருக்கிறேன். எங்களுக்கு மேலே ஒரு கமிட்டி இருக்கு. தலைவர், செயலாளர், உபதலைவர், துணை செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், அப்படி ஒரு டீமே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சரி, வருஷத்தில் ஒரு முறை அந்த கூடுகைக்கு வருகிற ஒரு 150க்கும் அதிகமான ஊழியக்காரருடைய மனைவிகள் வருவாங்க. அந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு பேண்ட் சட்டை, ஒரு புடவை அவங்களுக்கு கொடுக்கறது வழக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தானே? ஆமென். சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். ஆமென். கொடுப்பது வழக்கம். அப்படி அந்த டிசம்பர் மாதத்தில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கமிட்டியில் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்க. சரி, இந்த வருஷம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நல்லதா செய்யணும். யார் எவ்வளவு தர்றீங்க, யார் எவ்வளவு தர்றீங்க. அப்போது ஒருத்தர் சொல்லுவார், நான் 10,000 ரூபா தர்றேன். வசதியை பொறுத்து என்ன செய்வாங்க, வாக்கு பண்ணுவாங்க. தலைவர் சொல்லுவார், நான் 10,000 தர்றேன். செயலாளர் சொல்லுவார், நான் பணமெல்லாம் தர முடியாது, அந்த அன்னைக்கு வர எல்லா 150 ஊழியக்காரங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு போட்டுடுறேன், என் சபையில் வச்சு அந்த கூட்டம் நடக்கும் அப்படிம்பார் செயலாளர். துணைத் தலைவர் சொல்லுவார், நான் 10,000 தர்றேன். இன்னும் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் 5,000 தர, ஒருத்தர் 10,000 தர, அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஆமென். நான் என் சக்திக்கு தகுந்தாற் போல் நான் ஒரு 1,000 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். 1000 ரூபா கொடுத்துருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்னதுங்க? வாக்கு பண்ணப்பட்ட தான தர்மம். யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. அல்லேலூயா. இது கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, மனதில் நிர்ணயித்தபடி உற்சாகமா கொடுக்க வேண்டிய ஒன்று. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதேபடி செய்கிறாங்க. நாங்கள் கொடுக்கறத வச்சு செய்ய முடியாது. அதுபோக வெளியே இருக்கிற பரிசுத்தவான்களிடத்துல, நல்ல தொழில் அதிபர்களிடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் வசூல் பண்ணி அதை என்ன செய்கிறாங்க, வருஷந்தோறும் செய்கிறாங்க. ஆமென். இந்த தடவை நாங்கள் திருப்பூரில் போய் சென்னை சில்க்ஸில் போய் என்ன செஞ்சேங்க, புடவை பேண்ட் ஷர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தோம். சரி, போகட்டும். நான் உங்களுக்கு புரிந்து கொள்கிற இதுதான் மன உற்சாகமாய் வாக்கு பண்ணப்பட்ட தான தர்மம். இதைத்தான் நீங்கள் கொடுக்கறதும் கொடுக்காததும்
உங்க மன விருப்பத்தை நீ மனதில் நிர்ணயித்தபடி அவங்க 10,000 கொடுக்காங்க, நான் 10,000 கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் அவரை ஆசீர்வச்சிருக்கிறார், அவர் 10,000 கொடுக்குறாரு. எனக்கு தந்த ஆசீர்வாதத்தின்படி நான் எவ்வளோதாங்க 2,000 ரூபா கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப காணிக்கை தசம பாகம் என்பது கொடுப்பதல்ல, அது செலுத்தப்பட வேண்டியது. அது தேவனுக்குரியது, அது தேவனுக்குரியது. அவர் கேட்பார், அவருக்கு கட்டாயம் செலுத்தணும், கட்டாயம் கொடுக்கணும். ஆமென். அப்பதான் ஆசீர்வாதம். ஆமென் மட்டும் வராத, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே சகேயு சொல்லுகிறார், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாகிலும் அநியாயமாக வாங்கியிருந்தா அவனுக்குரியதை 4 மடங்கு திரும்ப செலுத்துகிறேன். ஆமென் அல்லேலூயா, ஆமென். எனவே எனக்கு அருமையான தேவஜனமே, காணிக்கை என்பது செலுத்தப்பட வேண்டியது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிப்பீங்கன்னா, 23, 24 வாசிங்க. ஆகையால் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உனக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே காணிக்கையை வைத்துவிட்டு ஒப்புரவாகி செலுத்து. காணிக்கை என்பது செலுத்தப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது வெறும் கையோடு உன் தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செஞ்சிடாத, வந்துடாத. காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தணும். ஆட்டு மந்தையிலிருந்து, மாட்டு மந்தையிலிருந்து, உனக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து சிறப்பானதை செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, காணிக்கை என்பது செலுத்தப்பட வேண்டியது, ஆனால் அங்கீகரிக்கப்படுகிற காணிக்கை செலுத்துவது அவசியம். அல்லேலூயா. நம்ம செலுத்துற எல்லா காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? எல்லா காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அல்லேலூயா, ஆமென். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவன் அங்கீகரிக்கிற காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும். நீங்கள் மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆமென், 13 வாசிப்போம். இதோ சொல்லுகிறார், எப்படிங்க அங்கீகரித்துக்கள்? நீங்க கொடுக்கறதெல்லாம் நான் அங்கீகரிப்பனா? அடுத்த வசனம், தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். மேல சொல்லுகிறார், பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையை செலுத்துறீங்களே, நான் அதை அங்கீகரித்துக் கொள்வேனோ? அல்லேலூயா. நீ செலுத்தின காணிக்கைன்னு ஒண்ணு போட்டாச்சு, ஆனா அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கையா? கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா? தேவ பிள்ளையா, அது ரொம்ப முக்கியம். அவன் ஆமா, வீட்டில் தேடி பிடிச்சி ஒரு பழைய 10 ரூபா நோட்டு கொண்டு வந்து காணிக்க போட்டுட்டான், சந்தோஷம். ஆனா தேவன் அதை அங்கீகரிப்பாரா? இல்லையா சொல்லுங்க. அந்த 10, 20 இன்னுமே காணிக்க என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, தாண்ட மாட்டேங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய காணிக்கைகளும் தசம பாகங்களும் ஏதோ என்னால் முடிஞ்சது, ஏதோ என்னால் இயன்றது, ஏழைக்கேத்த எல்லூரண்ட அப்படியெல்லாம் காரணம் சொல்லி செலுத்தி கொண்டிருக்கிறோமே, தேவன் அங்கீகரிக்கிற காணிக்கையா இருக்கிறதா? அல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து
தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். நம்ம காணிக்கை குறித்து கர்த்தரை சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா. பாஸ்டர் சாட்சி கொடுக்கறதல்ல, அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கறதல்ல, அல்லது கணவன் மனைவியை குறித்தோ மனைவி கணவனை குறித்தோ சாட்சி கொடுக்கறதல்ல. இவ்வளவு தான் வித்தீங்களா? ஆமா இவ்வளவுதான் அப்படின்னு கணவன் சொல்றதுனாலயோ, இவ்வளவு தான் வித்தீங்களா? ஆமா இவ்வளவுதான் மனைவி சொல்றதுனாலயோ அது தேவனால் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. தேவன் அங்கீகரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்லைங்க என் வீட்டுக்காருக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னு மனைவி சொல்லுகிறதல்ல, அவரும் ஆமாங்க எனக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னு கணவன் சொல்லுகிறதல்ல. கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன சம்பளம், உங்களுக்கு என்ன வருமானம், எதுலெல்லாம் உங்களுக்கு வருமானம் வருது வரல அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க எந்த ஒரு தொழில் செய்கிற ஆளுகிட்ட போயும் எப்படிங்க தொழில் எப்படி பரவாயில்லையா அப்படின்னா, ஆமாங்க பரவாயில்லைங்க ஆண்டவர் நல்லா வச்சிருக்காருங்க, வர வர ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க, இடம் வாங்கிட்டோங்க, வீடு கட்டிட்டோம், நகை எடுத்திருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்களா? எப்ப கேட்டாலும் பஞ்சப்பாட்டு தான் பாடுவாங்க. என்னங்க ஒண்ணுமே கிடையாதுங்க, நாங்க கடை தான் வச்சிருக்கிறோன்னு பேரு, விவசாயம் தான் செய்யறன்னு பேரு, ஒரு ரூபா கையில தங்கவே மாட்டேங்க அப்படின்னு என்னதான் பேசுவாங்க? பஞ்சப்பாட்டையே தான் பேசுவாங்க. அல்லவே சரி அப்படியா அந்த கடை ஓடலையா, அப்ப அந்த கடையை வேற ஒருத்தர் கொடுத்துருங்களே அப்படின்னா கொடுத்துருவாங்களா? விவசாயம் தான் நல்லா இல்லையே, சரி அப்ப விவசாயத்தை ஏன் செய்யறீங்க விட்டுருவீங்களா அப்படின்னா விட்டுருவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன வருது ஏது வருது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதனால சாட்சி யாரு கொடுக்கணுங்க? உங்க வாயின் வார்த்தை அல்ல, அல்லது பார்க்கிற மனிதர்கள் அல்ல, தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். ஆபேலை குறித்து தேவனே அவன் காணிக்கைகளை குறித்து சாட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதில் ஏமாந்து போயிடாதீங்க. உங்க வார்த்தையினால சமாளிச்சிட்டோம், சமாளிஃபிகேஷன்ல எப்படியோ நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்லை, தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டியது செலுத்த வேண்டியதை ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அவன் அப்படி தீர்மானித்த பொழுது, எப்படி தீர்மானித்த பொழுது? பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன், செலுத்த வேண்டியதை நான் என்ன செய்யறேன் செலுத்துறேன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் அப்பொழுதுதான் சொல்லுகிறான், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கொடுக்க வேண்டியதை செலுத்த வேண்டியதை செலுத்துற வீடு தான் ரட்சிப்பை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அழிந்து போகிற உலக பொருளை ஆண்டவருக்கு கொடுக்க மனசில்லாத உங்க வாழ்க்கையில அழியாத ரட்சிப்பை தேவன் எனக்கும் என் சந்ததிக்கு கொடுக்கணுங்கிற ஆசை நியாயமானதா? என்னங்க நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? அழிந்து போகிற உலக பொருளை பணத்தை காணிக்கையா தசமபாகமா கொடுக்க மனசில்லாத உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில அழியாத அலங்கரிப்பா இருக்கிற ரட்சிப்பை உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுக்கணுங்கிற ஆசை நியாயமானதா? தேவன் தந்த பலன், தேவன் தந்த சம்பாத்தியம், தேவன் தந்த வருமானம், தேவன் தந்த ஆஸ்தி, தேவன் தந்தவைகள் எல்லாம் தேவன் தந்தது. அதை தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை தசமபாகத்தை செலுத்த மனமில்லை. ஆனால் கர்த்தர் ரட்சிப்பு என்கிற அலங்கரிப்ப, விலையேறப்பட்ட ரட்சிப்ப குடும்பத்துக்கே தந்துடணும், என் சந்ததிக்கே தந்துடணும்னு ஆசைப்படுறது நியாயமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதனால ரட்சிப்பு கர்த்தருடையதுதான். நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா மாறணும்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் அவசியம். ஆமென். கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்க ஆசைப்படுவோம், செலுத்த வேண்டியதை செலுத்துறதுக்கு முன் வருவோம். அப்ப ஆண்டவர் நிச்சயம் நம்ம வீட்டை பார்த்து சொல்லுவார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு வீடும் ரட்சிக்கப்பட்ட வீடா என்ன செய்யணுங்க இருக்க வேண்டும். வீடு என்று சொன்னால்
வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய சரீரம் மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. ஆமென். நீங்கள் குருந்தியர்களது நிருபம் 2 குருந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு உண்டு. ஆமென். இந்த பூமியில ஒரு வீடு இருக்குதுங்களா, அது கை வேலையினால கட்டப்பட்டது, அது அழிந்து போகும். ஆமென். சரி, இதுல தெளிவா இல்லைனாலும் நீங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 44 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அதுல இன்னும் நல்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. வீடு என்பது ஒரு மனிதனுடைய சரீரம், வாழ்க்கை. ஆமென். வாசிங்க. புறப்படும் போது அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்ப போவேன் என்று சொல்லி வந்து வறுமையாகவும் பெருக்கி சோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. அப்ப இங்க வீடுங்கிறது எதை குறிக்குதுங்க? ஒரு மனிதனுடைய சரீரம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இல்லையா? அப்ப இந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். இந்த சரீரம் எப்படிப்பட்ட வீடா இருக்கணுங்க? ரட்சிக்கப்பட்ட சரீரமா இருக்கணும். ஆமென். மீட்டெடுக்கப்பட்ட சரீரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நீங்கன்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கை முறை என்ன செய்யணுங்க? இருக்கணும். ஆமென். யாராவது உங்களை பார்த்து இப்படி கேட்டிருக்காங்களா, நீங்க கிறிஸ்டினா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்படின்னா உங்க வாழ்க்கை ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். உங்க சரீரம் ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிற ஒரு மனிதனையும் பார்த்து நீங்க கிறிஸ்தவர்களா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையான்னு கேட்க வாய்ப்ப இல்லை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்முடைய சரீரங்களினாலே, சரீர அவயவங்களினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். வெளிப்படையான அடையாளமாய் நாம் இந்த பூமியிலே நாம் வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ரட்சிப்பை சுமக்கிற தேவ பிள்ளைகளாய் வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நல்ல வெள்ளைப்படவை கட்டி பைபிளை கையில் தூக்கிட்டு வந்தா எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க எங்க தான் போறீங்க. நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே ஒரு வெளிப்படையான காரியம்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதே போல உங்களோடு பழகுகிற ஒரு மனிதன், நீங்க பேசுகிற வார்த்தைகள், உங்களுடைய செயல்களை பார்த்தே அவங்க சொல்லிடுவாங்க நீங்க தேவனுடைய பிள்ளை என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமென். எழுத்தின்படி நாம் வசிக்கிற வீடும் கூட கர்த்தருடைய ரட்சிப்பை சுதந்தரித்த வீடா இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டோட அட்மாஸ்பியர், சூழ்நிலைகளை பார்த்த உடனே ஒருத்தருக்கு தெரியணும் இது ரட்சிக்கப்பட்ட வீடு, இது ரட்சிக்கப்பட்டவருடைய வீடுன்னு தெரியணும். அல்லேலூயா. உள்ளேயே வர வேண்டாங்க, உங்க வீட்டு பக்கத்துல நடக்கிறவங்க சொல்லணும் இது என்ன வீடு? இயேசுடைய வீடு, இயேசுவின் பிள்ளையுடைய வீடுன்னு சொல்லணும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க வீட்டில் ஏற்படுத்தணும். ஆமென். மூலகரப்பட்டியில் அஸ்வின் வீட்டுக்கு முன்னாடி பாதை இருக்கிறது, அதில் நடந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. பகல்லையும் நடக்காங்க, நைட்லேயும் நடக்காங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதில் நடந்து போகும் பொழுது உள்ள இருந்த டிவியில் நாடகம் ஓடுகிற சத்தம் கேட்குன்னு வைங்களேன், அவங்க சொல்லுவாங்களா இது இயேசுவின் வீடுன்னு? சொல்லுங்க. சரி, வளர்மதி அக்கா வீடு ரோட்டு மேலேயே தான் இருக்கு. ஆமாம். ஆமாம், அந்த ரோட்டு வழியில நடந்து போறவங்க அந்த வீட்டில இருந்து ஒருவேளை தேவையில்லாத சத்தம் டிவியில செல்போன்ல வருதுன்னு வைங்களேன், அவங்க சொல்லுவாங்களா இது இயேசுவின் வீடுன்னு? அல்லது இது ரட்சிக்கப்பட்ட வீடுங்கிறதுக்கு அது அடையாளமா இருக்குமா? அல்லது நம்ம ஒரு பாட்டு பாடணும். ஆமென். நீதிமானின் சபை தனிலே என்ன சந்தங்களா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆமென். சரணத்தை பாடுங்க பாப்போம். ராக எங்கேயும் போயிட்டு
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். பாடுங்க பாடுங்க பாடுங்க. எனது எனது மீட்புமானா நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களுடைய கூடாரத்துல என்ன ஒலிக்கணுங்களா? அபாய குரல் கேக்குது. நாடகத்துல அழுகிற சத்தம் கேக்குது. சினிமா பாட்டு சத்தம் கேக்குது. ரோட்ல போற ஆளுக்கு கேக்குது. அவன் வீட்டுல இருக்கிற டிவி, வீட்டுல இருக்கிற செல்போன் ரிங் டோன் கூட எப்படிதான் இருக்குதுங்க. ஆமா, அஸ்வின் செல்லுல இருந்து வர ரிங் டோனை கேட்டா என்னமோ வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. பாஸ்டர் நானே வைக்கல பாஸ்டர். நீயே வைக்கலனாலும் அதை மாத்தணும். அவன் கேட்குற ஆளுக்கு என்னவா கேட்கணுங்க? ஒரு கிறிஸ்தவ பாடல் கேட்கணும், இல்லைன்னா நார்மலான ரிங் டோன் கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை முறை ரட்சிப்பின் அனுபவத்தை வெளிப்படுத்தணும். ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்டினுடைய அட்மாஸ்பியர் ரட்சிப்பின் சத்தத்தை வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடுங்கிறத அது வெளிப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையின் குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்க வேண்டும். ஆமென் ஆமென். ஆமா, ஊழியக்காரங்களை பார்த்தா அல்லது வேற விசுவாசிகளை பார்த்த உடனே டிவி சேனல் மாறுறது, சத்தம் குறையிறது. ஆமென். அதுவல்ல, கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு, கர்த்தர் நம்மளை அறிகிறார். ஆமென். நம்ம பார்க்கிற நாடகம் விசுவாசிக்கு போதகருக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியுமே. அல்லேலூயா. ரோட்ல போற ஆள் சொல்லுவான், ஆமா பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையானா போயிடுறாங்க. ஆனா ஓடுறது என்னது, பாடுறது என்னது, எல்லாம் இதுதான். அல்லேலூயா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லுவான். ஆமென். உலக மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆமென். நாம் அப்படி நடக்க வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சரீரமாக வீடும் ரட்சிக்கப்பட்ட வீடா நாம பாதுகாத்து கொள்ளுவோம். நாம வசிக்கிற வீடும் ரட்சிப்பின் வீடா நாம பாதுகாத்து கொள்ளுவோம். தேவையில்லாத போட்டோ தூக்கிடுவோம், கர்த்தருடைய வசனங்களை மாட்டி வைப்போம். அல்லேலூயா. அவன் தேவையில்லாத காரியங்கள் வீட்டுல ஓடாம டிவி செல்போன்ல அவன் கர்த்தருக்குரிய ரட்சிப்புக்குரிய காரியங்களை பாதுகாத்து கொள்ளுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இவனும் ஆபிரகாமின். அல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆண்டவர்னு சொல்லணும், இதுவும் ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லணும். ஆமென். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயுவின் வாழ்க்கையில அவன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்துச்சுங்க. ஒரு வீட்டை ரட்சிக்க ஆண்டவரால முடியும். ஒரு வீட்டை ரட்சிப்பின் வீடா மாத்த ஆண்டவரால முடியும். தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வீட்டை ரட்சிப்பின் வீடா மாற்ற ஆண்டவரால முடியும். ரட்சிக்கப்படாத உங்க பிள்ளைகள் சந்ததிகளை ரட்சிக்க ஆண்டவரால முடியும். ஆமென். நாம் ஆண்டவரை தேட வகை தேடுவோம், கர்த்தரை பார்க்க வகை தேடுவோம். ஆமென். நமக்குள்ளனா இருந்தாலும் ஜனக்கூட்டத்திற்கு முன்னாக ஓடினான். நாமும் ஆண்டவரை காண, ஆண்டவருடைய நன்மையை காண, ஆசீர்வாதங்களை காண முன்னேறி போவோம். அவன் மரத்து மேலே ஏறினான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். நம்மளும் ஏறுவோம், ஜெப மலையில் ஏறுவோம், கர்த்தரை தேட இன்னும் முன்னேறுவோம். அவர் சத்தம் நிச்சயம் நமக்கு கேட்கும். நீங்கள் யாருக்கிட்ட ஆண்டவர் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களும் ஆண்டவர் சத்தத்தை கேட்பாங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடி பாருங்க, ஜெபத்தை அதிகரித்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் பேசணும்னு விரும்புகிறீங்களா? உங்கள் பிள்ளைகளின் சத்தத்தை அவங்க கேட்பாங்க. பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாங்க. கர்த்தரால முடியும். நீங்கள் ஏறினா நடக்கும், நீங்கள் மலை மேலே ஏறினா நடக்கும். கஷ்டம்தான்,
கஷ்டம்தான் கஷ்டம்தான், நான் ஏறணும், பிரயாசப்படணும். கை குட்டை கால் குட்டை சாக்கு போக்கு சொல்லலை. அவன் அந்த பெரிய மரத்துல, காட்டத்தி மரத்துல ஏறி இயேசுவை காண வகை தேடி மரத்து மேலே ஏறினான். ஏறினால் தெய்வ சத்தம் கேட்கும், ஏறினால் தேவ மகிமையை காண்பீங்க, ஏறினால் கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுவார். ஆமென். ஆமா, கொடுக்க வேண்டியது செலுத்த வேண்டியது நாம நல்லா அறிந்து கொள்ளுவோம். கொடுக்க வேண்டியது மனதின் நியமத்தின்படி கொடுக்கலாம். கொடுக்க வேண்டியது விசனமா இல்லை, கட்டாயமா இல்லை, மனப்பூர்வமா கொடுக்கலாம். ஆனா செலுத்த வேண்டியதை கட்டாயம் செலுத்தி தான் ஆகணும். அந்த கர்த்தர் அவர் கையில, நம்ம கையில கேட்பார். அது செலுத்துவதும் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும். நம்ம விருப்பம் போல நசல் கொண்டதையும் ஊனமானதையும் ஏதோ கொடுத்துட்டோம், கடனுக்கு செலுத்தியாச்சு, கொடுக்க வேண்டியது ஒன்று வருது அதனால கொடுத்துருவோம், ஏதோ ஒன்று செஞ்சிருவோம், அப்படி இல்லை. ஏதோ கையில் இருக்கிற 10, 500 ஆண்டவர் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது இல்லை. தேவன் அங்கீகரிக்கிற காணிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம யோசிப்போம், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அங்கதான் ரட்சிப்பு வரும். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவரே மக்கு ஸ்தோத்திரம், அன்பு நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ரட்சகரே மக்கு நன்றி 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 இயேசுவே. ஆமா, இன்னும் முன்னேறி போக உதவி செய்யுங்க. ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே இன்னும் முன்னேறி போக உதவி செய்யுங்க. பின்னாடி போகக்கூடாது. விசுவாச ஓட்டத்துல முன்னேறி நடக்கணும். எனக்கு கிருபதாங்க, கிருபதாங்கப்பா. தகப்பன் அப்படி செய்வீராக, தகப்பன் அப்படி செய்வீராக. அவன் குள்ளனா இருந்தாலும் பார்க்க ஆசைப்பட்டான். என் பலவீனத்தை, என் ஞான குறைவை, என்னுடைய படிப்பை, எதையும் காரணம் காட்டி நான் முன்னேறதை நிறுத்திடக்கூடாது. இன்னும் முன்னேறணும். இன்னும் அறிகிற அறிவுக்கு என்னை விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஊழியத்தை செய்ய. ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற பலத்துல நான் ஓடணும். ஆமென் 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 ஆமென். கிதியோன் சொல்லுகிறான், நான் சின்ன குடும்பம், நான் எளிமையானவன், எனக்கு பலன் இல்லை, நான் உன்னை பலப்படுத்துகிற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆமென் ஆமென். ஊழியம் செய்ய ஞானம் இல்லை, ஊழியம் செய்ய பலன் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னும் கிருபதாங்க, ஏறணும், இன்னும் ஏறணும், மலை மேலே, ஜெப மலையில ஏறணும். ஆண்டவரே, ஆமென். முகமுகமா தரிசிக்கிற வாக்கியத்தை கர்த்தர் பெறணும். ஆமென் ஆமென். பரிசுத்தவான்களுடைய சத்தங்களை கேட்க, தேவனுடைய சத்தத்தை கேட்க. ஆமென் ஆமென். மலை மேல, மறுரூப மலை மேல, ஜெப மலை மேல நான் ஏறணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இருதயத்துல வசனங்களை நிறுத்த எனக்கு கிருபதாங்க, ஜெபிக்க கிருபதாங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கிருபதாங்க, திட்டமிட எனக்கு கிருபதாங்க. என் மூத்த பிள்ளைக்காக வாரத்துல 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன், என் 2வது பிள்ளைக்காக 1 மணி நேரம் ஜெபிப்பேன். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒரு நாள் வாரத்துல 1 மணி நேரம் அவர்களுக்காக மாத்திரம் பர்டிகுலரா தேவ சமூகத்துல ஜெபிப்பேன். ரட்சிக்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுப்பேன். நான் ஏறுவேன், உன் மகிமையை காணும்படி, உன் ரட்சிப்பை காணும்படி நான் ஏறுவேன். திட்டம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஏறுங்க. காரணங்களை சொல்லி கீழே நின்றாதீங்க, காரணங்களை சொல்லி பின்வாங்கிறாதீங்க, காரணங்களை சொல்லி ஆமென் 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 முன்னேறி செல்கிறத நிறுத்திடாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க, செலுத்த வேண்டியதை செலுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எனக்கு அந்த கிருபையை தாங்க. மக்கதோனியா சபைக்கு தந்த அந்த கிருபையை எங்களுக்கும் தந்துடுங்க. கொடிய தரித்திர முடியவர்களாக இருந்த ஆண்டவரே, உதாரத்துவமா உமக்கு கொடுத்தது போல, ஊழியக்காரருக்கு உமக்கு ஒப்பு கொடுத்தது போல, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பமும் ஒப்பு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற குடும்பமா ஆண்டவரே, எங்களை நிறுத்திருங்க, எங்களுக்கு கிருபை தந்துருங்க. ஒரு 2 நிமிஷம் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. வீடு என்பது இந்த சரீரத்தை குறிக்கிறது, வீடு என்பது நாம் வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. நாமே நமக்கு இந்த வீடு சொந்தமல்ல, இது ஒரு அழிந்து போகிற கூடாரம். ஒரு நாள் வரும், தேவ சமூகத்துக்கு நம்ம போகிறோம். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது கர்த்தரை துதித்து அர்ப்பணிக்கிற ஒரு நேரம், கொட்டாய் விடுற நேரம் இல்லை, தூங்குற நேரம் இல்லை. ஆமென் 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 ஆமென். ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து தகப்பனே, உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும். ஆமென் ஆமென். ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகுவதாக, அர்ப்பணிப்பு உண்டாகுவதாக. அந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். ஆண்டவரே, இந்த சரீரத்தினால உம்மை மகிமைப்படுத்தணும். எதை செய்தாலும் கர்த்தர் நாம மகிமைக்கென்று செய்யணும். என் வீடு ரட்சிக்கப்பட்ட வீட்டின் அனுபவத்தை உடைய வீடா இருக்கணும். என் வீட்டில இருந்து கம்பீர சத்தம் கேட்கணும், கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்கணும். தேவையில்லாத டிவியில ஓடக்கூடாது, தேவையில்லாத செல்லுல வரக்கூடாது. கர்த்தாவே, நீங்க உதவி செய்யுங்க.
ஆமென், ஆமென், ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்க. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. சொல்லுங்க. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆமா எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்கள் உள்ளம், எங்கள் உடல் எல்லாம் உமக்கு சொந்தம், உமக்கு தந்திருக்கிறோம். கள்ளங்கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்துருங்க. கள்ளங்கபடு இல்லாமல் அதை காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்காய் வாழ, உமக்காய் வாழ, வைராக்கியமா உமக்காய் ஓட, இந்த சரீரத்தினால் உம்மை மகிமைப்படுத்த, ஆவியினால் உம்மை மகிமைப்படுத்த, எங்கள் வீட்டில் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த, எங்கள் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடாயிருக்க கர்த்தர் நீங்கள் உதவி செஞ்சிருங்க. ஆமென். கேட்ட சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்யும்படியாய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆமென். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறவங்க மாத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் பேசின 1-2 பேரோடு மாத்திரம் பேசின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேச ஆமென் பேசுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஆமென். இது என்னுடைய சத்தம் அல்ல. ஆமாம், ஆண்டவர் தந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு தான் பேசியிருக்கிறார். ஆமென். உங்களுக்காகத்தான் பேசியிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தேவன் நம்மை நடத்துவார். ஆமென்.